கிரிட்டிசிசம் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகவே முடியாது. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். ரீசெண்ட்லி நான் ஒரு நியூஸை கடந்து வந்தேன். நான் வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஃபார் சினிமா, பட் சினிமா பார்ப்பேன், பட் நாட் தட் மச் பிக் ஃபேன். என்ன நியூஸ் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு ஏஐ டூல் படிக்கிறதுக்காக யூஎஸ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோட பிஏ கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கழிச்சு குழந்தையெல்லாம் பிறந்து குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் எம்பிஏவே பண்ணேன். எம்பிஏ முடிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு தான் சிஏபிடி நேஷனல் காலேஜ் ஆஃப் அயர்லாண்டில் இங்கே பண்ணினேன். இதுக்கு இடையில வந்து யூகேல சான்ஸ் கிடச்சதுன்னு இங்கிலீஷ் டெவலப் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பில் ஜாயின் பண்ணி என்னோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டேன். இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஈச் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது யாராவது ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உனக்கு என்ன வயசாகுது, உனக்கு பிள்ளைங்க இருக்காங்களா, அதை பார்க்காம ஏன் கண்டினியூஸாக இதையே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னைய சுற்றி. பட் தட் டசன்ட் மேட்டர் டு மீ. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர். அந்த சேம் டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு நகண்டு போங்க. அடுத்து என்னன்னு பாருங்கள். லைஃப்பில் இஃப் யூ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு முன்னாடி வந்துட்டே இருங்க.